தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 5 ஆண்டுகளில் 3 முறை தேர்தலை சந்தித்த திருப்பரங்குன்றம் தொகுதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஒரு எம்எல்ஏ பதவி காலம் 5 ஆண்டு காலம்தான். ஆனால் அந்த 5 ஆண்டுகளில் 3 தேர்தலை சந்தித்தது திருப்பரங்குன்றம் தொகுதி. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சீனிவேல். ஆனால் தேர்தல் முடிவு வெளியான அன்று அவர் மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை செய்து சுயநினைவின்றி இருந்தார். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்ற செய்தி அவருக்கு தெரியாமலேயே அவர் சுயநினைவின்றி இருக்கும் பொழுதே அதிமுக எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட சீனிவேல் மரணமடைந்தார். ஏறத்தாழ 6 மாத காலம் கழித்து தேர்தல் நடைபெற்றது. அந்த இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட ஏ.கே. போஸ் வெற்றி பெற்றார். ஆனால் 2 ஆண்டுகளில் மீண்டும் ஏ.கே. போஸ் காலமானார். 2019ஆம் ஆண்டு மீண்டும் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அதில் திமுக சார்பில் போட்டியிட்ட டாக்டர் சரவணன் வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சீனிவேல் வெற்றி பெற்றார். அடுத்ததாக இடைத்தேர்தலில் ஏ.கே. போஸ் வெற்றி பெற்றார். ஏ.கே. போஸ் மீண்டும் மரணமடைந்தவுடன் திமுக வேட்பாளர் சரவணன் வெற்றி பெற்றார். ஆகவே 5 ஆண்டுகளில் 3 முறை தேர்தல் நடந்த தொகுதி திருப்பரங்குன்றம் தொகுதியாகும்.